சில நேரம் நம்மளுடைய மனசில் வந்து நாம் ரொம்பவே ஒரு கோபத்தோடு இருப்போம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கரடு முரடான நிலைமைகள்லேயே நம்மளே கொண்டு போய் நம்ம இருதயத்தை கொண்டு போய் விட்டுருவோம். அது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும்போது சாஃப்டான காரியங்களை திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது செட் ஆகாது. அதிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷமாவது ஆயிடும். பட் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய மனசை கரடு முரடான நிலைக்கு நான் கொண்டு போயிட்டேன் பரலோக பிதாவே, அந்த மனநிலைமையை என்கிட்டேருந்து அகற்றி போட்டு திருப்பி என்னை புதுப்பிச்சு என்னோடய இருதயத்தை பலமான இருதயமாக மாற்றி அமைத்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு சிறிய விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். அப்போ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்களுடைய மனநிலைமைகளும் உங்களுடைய சுபாவங்களும் மாற்றத்தை பெற்றுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் கோவப்படுறீங்களோ, கோவப்பட வேணான்னு நான் சொல்லலை, கோவப்பட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு உங்களே நீங்கள் அடக்கிக்க கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு வெளியே பிரச்சனை வராது. உங்களை நீங்கள் அடக்கிக்க கற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெளியே ப்ராப்ளம் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமையை நீங்களே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக அமைஞ்சிடும் அது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கோவம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீட்டில் தனியாக கத்திடணும். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கத்தி எதாக இருந்தாலும் புலம்பிடணும். பேசிக்கிட்டு அதுக்கு பிற்பாடு அப்படியும் உங்களுக்கு அந்த புலம்புனது பிற்பாடும் நீங்கள் வந்து அந்த சில மனநிலைமையில் இருந்து அந்த மென்டாலிட்டியிலேருந்து நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. ஸோ அந்த காரியத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் சடனான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஹார்ட்டில் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சடனாகவே அது என்ன மாதிரியான என்னோடய மனநிலைமையாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலமான வார்த்தைகள் அமைக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்களுடைய மனநிலைமைகள் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய ஜெபத்தில் நான் பெற்றுக்கொண்ட அறிவுன்னு சொல்லலாம், இல்லாட்ட கிருபன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறதுனால இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன்